அத்தியாயம் 48 திடீர் தாக்குதல். விடியலின் முதல் கதிர் பனிக்கட்டி சமவெளியை தாக்கியபோது பனி திடீரென நின்றுவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்த அகிலன் தனக்கு அருகில் இருந்தவரிடமிருந்து ஒரு தள்ளலை உணர்ந்தான். என்ன விஷயம்? சண்டை தொடங்குகிறதா? அகிலன் ஒரு நொடியில் விழிப்புடன் ஆனான். ஆம். அகிலன் அருகில் இருந்த ஏர்ல்டாசன் முகத்தில் ஒரு உறுதியான பார்வையுடன் நேராக முன்னால் பார்த்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் ஒழுங்கான அதிகாரி இராணுவ அமைப்பினுள் முன்னும் பின்னுமாக விரைந்து சென்று சுசானின் இராணுவ உத்தரவுகளைத் தெரிவித்தார். எல்லோரும் ஏறுங்கள், போருக்குத் தயாராகுங்கள். இந்தக் கட்டளையுடன் இருண்ட குதிரைப்படை படிப்படியாக வெடித்தெழுந்தது. வீரர்கள் தங்கள் கவசங்கள், சேனங்கள் மற்றும் ஆயுதங்களைச் சரிபார்க்கத் தொடங்கினர். பின்னர் அதிகாரிகளின் வற்புறுத்தலின் பேரில் அவர்கள் தங்கள் குதிரைகளில் ஏறி தங்கள் அமைப்புகளை உருவாக்கினர். வானம் பிரகாசமாக வளர வளர கருப்பு கவசம் அணிந்த மாவீரர்களின் வரிசைகள் பனி சமவெளியில் அழகாக வரிசையாக நிற்பதைக் காண முடிந்தது. வரவிருக்கும் படுகொலையின் வாசனை அந்த அமைப்பினுள் பரவத் தொடங்கியது. மேலும் கண்களில் மெல்லிய சிவப்பு இரத்தக் கோடுகள் தோன்றத் தொடங்கின. இந்த நேரத்தில் அனைத்து சோர்வும் குளிரும் மறைந்துவிட்டன. மிஞ்சியது எல்லாம் சூடான இரத்தமும் கட்டுப்படுத்த முடியாத வன்முறை உணர்ச்சிகளும்தான். இவை அனைத்திற்கும் நடுவில் அகிலன் தவிர்க்க முடியாமல் இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டார். அவனது சுவாசம் படிப்படியாக கனமாகி அவரது பகுத்தறிவு பின்வாங்கத் தொடங்கியது. அனைத்து உயிரினங்களின் இரத்தத்திலும் வேரூன்றிய ஒரு அடிப்படை மூல மற்றும் இரத்தக்களரி உந்துதல் வெடிக்கத் தொடங்கியது. இந்த நேரத்தில் உண்மையான ஆதிக்கவாதிகள் மற்றும் தோற்கடிக்கப்படாத துருப்புக்கள் என்ன என்பதை அவர் திடீரென்று புரிந்து கொண்டார். எதிரே இருந்த ட்ரோல் முகாம் இன்னும் முன்பு போலவே அமைதியாக இருந்தது. அறுவடை செய்பவரின் அரிவாள் ஏற்கனவே அமைதியாக கீழே இறங்கி கிட்டத்தட்ட அவர்களின் கழுத்தை எட்டுவதை அவர்கள் முற்றிலும் அறியவில்லை. இருண்ட குதிரைப்படையில் அனைவரின் பார்வையும் கருப்பு சிங்கக்கொடி இருந்த இடத்தை நோக்கித் திரும்பியது. கொடியின் கீழ் இருக்கும் மனிதனின் உருவத்தைப் பார்ப்பது. முன்பு எண்ணற்ற முறைகளைப் போலவே எந்த பரபரப்பான போருக்கு முந்தைய உரையும் இல்லாமல் அவர்கள் அனைவரும் சுசான் தனது இடுப்பிலிருந்து மெதுவாக தனது வாளை உருவி அதை தனது தலைக்கு மேலே உயர்த்தி திடீரென்று முன்னோக்கி நீட்டியதைக் கண்டார்கள். ஒரு நொடியில் ஆழமான சங்கு ஒலித்தது. இராணுவம் முன்னோக்கிப் படையெடுக்கத் தொடங்கியது. அது மெதுவாக நகர்ந்து பின்னர் படிப்படியாக முடுக்கிவிடப்பட்டு இறுதியாக சரியான தூரத்தில் அதிகபட்ச மின்னூட்ட நிலையை அடைந்தது. வடக்கு பிரதேசத்தின் ஒருவேளை புகழ்பெற்ற பேரரசின் கூட உயரடுக்கு குதிரைப்படையாக இந்த போர் தாளம் இருண்ட குதிரைப்படையின் ஒவ்வொரு போர்வீரனின் இரத்தத்திலும் முழுமையாக பதிந்திருந்தது. இதனால் உயர் அதிகாரிகளிடமிருந்து வரும் அதிகப்படியான கட்டளை தேவையற்றதாகிவிட்டது. குதிரை குளம்புகளின் இடிமுழக்கம் பனி சமவெளி முழுவதும் எதிரொலித்தது. இறுதியாக வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான ஒரே சத்தமாக மாறியது. இந்த நேரத்தில் ட்ரோல்கள் இறுதியாக வெடித்தெழுந்தன. ஆனால் பெரும்பாலான திரோல்கள் இன்னும் தங்கள் கனவுகளில் இருந்து முழுமையாக எழுந்திருக்கவில்லை. சிலர் விழித்தெழுந்தாலும் அவர்களுக்கு காலை உணவை சாப்பிடக்கூட நேரம் இல்லை. ஆயுதங்களையும் கவசங்களையும் சித்தப்படுத்துவது ஒருபுறம் இருக்கட்டும், எண்ணற்ற ட்ரோல்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து பதட்டத்துடன் ஓடி பொருத்தமற்ற முறையில் கூச்சலிட்டு என்ன நடக்கிறது என்று தங்கள் சகாக்களிடம் கேட்டன. ஓநாய்ப்படையின் தளபதி ஜெனரல் குவிக் திடுக்கிட்டு விழித்தெழுந்தார். உடனடியாக ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தார். அவன் தன் வாளை உருவி கூடாரத்தை விட்டு வெளியே வந்தபோது ஒரு காவலர் பீதியுடன் தன்னிடம் ஓடி வருவதைக் கண்டான். ஜெனரல், இது மோசமானது. எதிரி வருகிறான். குவிக் ஒரு உதையால் காவலரை வீழ்த்தினார். பின்னர் தனது ஓநாய் மவுண்டின் பின்புறத்தில் குதித்து சத்தம் வந்த திசையை நோக்கிப் பார்த்தார். பின்னர் அவை இரண்டாகப் பிரியப் போவது போல் அவனது கண்கள் அவற்றின் உச்சக்கட்ட எல்லையை நோக்கி விரிந்தன. ஏனென்றால் அவர் கண்டது அவர்களை நோக்கி ஒரு பெரிய குதிரைப்படை கூட்டம் படையெடுப்பதைத்தான். குவிக்கின் முதல் எதிர்வினை அவநம்பிக்கையாக இருந்தது. அவர் பல வருடங்களாக போர்களில் துருப்புக்களை வழிநடத்திச் சென்றிருந்தார். ஆனால் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான குதிரைப்படைகளை இவ்வளவு அருகில் சென்று கண்டறிவதற்கு முன்பு ஒருபோதும் அனுமதித்ததில்லை. இந்த விசித்திரமான சூழ்நிலை அவரது புரிதலை கிட்டத்தட்ட தலைகீழாக மாற்றிவிட்டது. ஆனால் அடுத்த கணம் குவிக் அனைத்து அவநம்பிக்கையையும் ஒதுக்கித் தள்ளினார். ஏனென்றால் காற்றில் படபடக்கும் கருப்பு சிங்கக் கொடியை அவன் தெளிவாகப் பார்த்திருந்தான். இருண்ட குதிரைப்படை. ஒரு நொடியில் குவிக்கின் இரத்தம் உறைந்து போனது. திடீரென்று அவர் அமைதியானார். இந்த நேரத்தில் ஓநாய்ப்படையின் தலைவர் தனது தவிர்க்க முடியாத விதியைக் கண்டார்.
அவன் கண்களில் இருந்த ஒளி முற்றிலுமாக மங்கி மரணத்தைப் போன்ற ஒரு ஆழமான அமைதியை மட்டுமே விட்டுச் சென்றது. குவிக் உடனடியாக ஒரு காவலாளியின் காலரை பிடித்து உருமினார். நீங்க ஒரு ஓநாய்ப்படை குழுவை எடுத்துக்கொண்டு இப்போதே தென்மேற்கே ஓடணும். ஓடிக்கொண்டே இருங்க, திரும்பி பார்க்கவே வேண்டாம். நீங்க லார்ட் காம்பிக்கிடம் டார்க் குதிரைப்படை வருதுன்னு சொல்லணும். ஆனால் ஜெனரல், உங்களைப் பத்தி என்ன? காவலர் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் குவிக் ஏற்கனவே அவரை வெகுதூரம் தள்ளிவிட்டு, போ, இங்கிருந்து போ என்று கூறிவிட்டார். பின்னர் குவிக் தனது வளைந்த கத்தியை வெளியே எடுத்து எந்த தயக்கமும் இல்லாமல் இருண்ட குதிரைப்படையின் திசையை நோக்கி விரைந்தார். இறுதியாக பூதத்தின் முகாமிலிருந்து கொம்பின் துக்க சத்தம் எதிரொலித்தது. இந்த சத்தத்தை எதிர்கொள்ளும் போது த்ரோல் குலத்தின் மிகவும் உயரடுக்கு வீரர்களான ஓநாய்ப்படை ஆச்சரியத்தால் ஈர்க்கப்பட்டாலும் குவிக்கின் தலைமையில் அவசரமாக ஒழுங்கமைக்கப்பட்டு வரவிருக்கும் போரை எதிர்கொள்ளத் தயாராக இருந்தது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. இருண்ட குதிரைப்படையின் முன்னணிப்படை ஏற்கனவே வெகு தொலைவில் இல்லாத தூரத்தைக் கடந்து அவர்களை அடைந்ததை கவனித்தபோது ஓநாய் குதிரைப்படைக்கு வேகத்தை அதிகரிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. கொலை செய்யும் நோக்கத்தால் நிரம்பிய மனித குதிரைப்படை காலை சூரியனுக்குக் கீழே ஒரு வெள்ளி அலையைப் போல குறுக்காக தங்கள் எக்கு கத்திகளை உயர்த்தியது. பின்னர் இந்த கடுமையான தாக்குதல் அலை உடனடியாக பூதத்தின் முகாமில் மோதியது. வானத்தை இரத்தம் தெளிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்ட கைகால்களால் நிரப்பியது. குவிக் கரகரப்பாக கத்திக் கொண்டிருந்தார். தளர்வான அமைப்பை முழுமையாக சரிந்துவிடாமல் பராமரிக்க முயன்றார். இதற்கிடையில் அவர் ஓநாய் குதிரைப்படையின் ஒரு கூட்டத்தைச் சேகரித்து இருண்ட குதிரைப்படையின் எதிர் திசையில் ஓடினார். இது ஒரு பின்வாங்கல் அல்ல. கருப்பு சிங்க கொடியை பார்த்த தருணத்தில் குவிக் போரில் இறக்க தயாராக இருந்தார். சூசான் கைகளில் இறந்தது குவிக்கிற்கு அவமானத்தைத் தரவில்லை. மாறாக அவர் ஒருவித மரியாதையை உணர்ந்தார். ஆனாலும் அவருக்கு சில வருத்தங்கள் இருந்தன. ஏனென்றால் அவர் இன்னும் தயாராக இல்லை என்று உணர்ந்தார். தோல்வியையே சந்தித்தாலும் சூசான் தனது பலத்தைக் காட்ட மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்த அவர் நம்பினார். குதிரைப்படை போரில் வேகம் மிக முக்கியமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார். மேலும் வேகத்திற்கு தூரம் தேவை. எனவே வீரர்களை எதிர் திசையில் ஓடவும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை உருவாக்கவும் பின்னர் சரியான நேரத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்தவும் அவர் விரும்புகிறார். இது உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக டார்க் கேவல்ரி அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. இந்த போரில் பூதம் ஓநாய்ப்படை மிகவும் விரக்தியடைய விதிக்கப்பட்டது. அவர்களின் எண்ணிக்கை உண்மையில் டார்க் குதிரைப்படையை விட அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்கள் முன்முயற்சியை இழந்துவிட்டனர். குவிக்கின் கையில் வேகமாக நகரும் கொடியும் அவர் அணிந்திருந்த குறிப்பிடத்தக்க கவசமும் டார்க் கேவல்ரியால் விரைவாக குறிவைக்கப்பட்டன. பின்வாங்குவதில் அவரது வேகம் மெதுவாக இல்லை. ஆனால் ஏற்கனவே அதிவேக படையெடுப்பில் இருந்த டார்க் குதிரைப்படைக்கு முன்னால் அது பயங்கரமாக மெதுவாக இருந்தது. டார்க் குதிரைப்படையின் ஒரு குழு குவிக்கைச் சுற்றி வளைத்து ஒரு நொடியில் வந்தது. வேகமாக பாய்ந்த வாள் விளக்குகள் எந்த நியாயமான சண்டைகளையும் பற்றி பேசவில்லை. இது வாழ்வா சாவா போர்க்களம். இங்கு வீரத்திற்கு இடமில்லை. 5வது தரவரிசை சாமுராய் என்ற முறையில் குவிக் உண்மையில் டிரோல் குலத்தினரிடையே பிரபலமானவர். ஆனால் ஒரு பெரிய படையின் முற்றுகையை ஒரு எஜமானரால் கூட எதிர்க்க முடியவில்லை. ஒருபுறம் இருக்க டார்க் குதிரைப்படையில் சில உயர் பதவியில் இருந்த மாவீரர்கள் இருந்தனர். நூற்றுக்கணக்கான மக்களைக் கொன்ற ஒரு பயங்கரமான சாதனையை உருவாக்கிய பிறகு ஓநாய்ப்படையின் தலைவர் ஒரு மனித குதிரை வீரனால் தலை துண்டிக்கப்பட்டார். குவிக்கின் கொடி உடைந்ததால் த்ரோல் ஓநாய்ப்படை முற்றிலுமாக சரிந்தது. இருண்ட குதிரைப்படை மைதானம் முழுவதும் பாய்ந்தது. சடலங்களாலும் இரத்தத்தாலும் மூடப்பட்ட ஒரு நிலம் எங்கும் ஓடியது. இது ஒரு முழுமையான படுகொலை. அத்தியாயம் 49. தப்பி ஓடியவர்கள். மறையும் சூரியன் இரத்தச் சிவப்பாக இருந்தது. நாள் முழுவதும் நீடித்த கொலைகள் இறுதியாக இந்த நேரத்தில் குறையத் தொடங்கின. இந்த ஓநாய் குதிரைப்படை முகாம் உண்மையான கல்லறையாக மாறிவிட்டது. வானத்தில் வட்டமிட்ட அடர்த்தியான கருப்பு புள்ளிகள் இரத்தத்தின் வாசனையால் இழுக்கப்பட்டன. அவை கழுகுகள். மரணம் இருந்த இடத்தில் அவர்களின் நிழற்படங்கள் இருந்தன. டார்க் குதிரைப்படையிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் வீழ்ந்த வீரர்களின் உடல்கள் மிருகங்களால் தீட்டுப்படுத்தப்படுவதற்காக பூதங்களின் உடல்களைப் போல காட்டில் விடப்படாது. அதற்கு பதிலாக அவை சேகரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன.
ஒரு உயர் பதவியில் இருந்த மாவீரரின் உடல் தீப்பிழம்புகளால் எரிக்கப்படுவதைக் கண்டபோது அகிலன் மனவேதனை அதிகமாக இருந்தது. என்ன வீண்! இருப்பினும் அகிலன் எவ்வளவு எச்சில் ஊறினாலும் இருண்ட குதிரைப்படையின் முன் விழுந்தவரின் சடலத்தை அவமதிக்கத் துணியவில்லை. அவன் விடாப்பிடியாக இருந்ததால் ஏரில் டாசனிடம் கூடச் சென்று வீழ்ந்த வீரர்களை பூமியில் புதைக்க பரிந்துரைத்தார். ஏரில் டாசன் கண்களை உருட்டி ஒரு வாக்கியத்தை கைவிட்டார். இந்த பனி சமவெளியில் முதலில் ஒரு துளை தோண்ட முயற்சிப்பது எப்படி? அகிலன் உண்மையில் முயற்சித்தான். பின்னர் அவன் மரணத்தின் விளிம்பைக் கண்டு சோர்வடைந்தான். இங்கு உறைந்த மண் தோண்டுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. இருண்ட குதிரைப்படை தகனத்தை தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியமில்லை. வேறு வழியில்லாமல் காலினால் அகிலனால் தொடர்ந்து போராட முடியவில்லை. அதனால் அவன் கைவிட வேண்டியிருந்தது. போர்க்களத்தை சுத்தம் செய்த பிறகு இந்த போரின் முடிவுகளின் முதற்கட்ட புள்ளி விவரங்கள் பூதங்கள் 30,000க்கும் மேற்பட்ட சடலங்களை இங்கே விட்டுச் சென்றிருப்பதைக் காட்டின. நிச்சயமாக குழப்பத்தின் மத்தியில் இன்னும் பல ஓநாய்ப்படைகள் தப்பி ஓடிவிட்டன. எனவே போர் முழுமையாக முடிவடையவில்லை. அதைத் தொடர்ந்து நடந்தது இரத்தக்களரி மற்றும் மிருகத்தனமான துரத்தல். த்ரோல்களின் அசல் கட்டளை கூடாரம் இப்போது டார்க் குதிரைப்படையின் தற்காலிக கட்டளை இடுகையாக மாறிவிட்டது. சுசான் உணர்ச்சிவசப்படாமல் ஒன்றன்பின் ஒன்றாக தந்திரோபாய உத்தரவுகளை பிறப்பித்தார். அவரது கட்டளையின் கீழ் டார்க் குதிரைப்படை ஒரு துல்லியமான இயந்திர ஆக்டோபஸ் போல இருந்தது. அதன் கூடாரம் போன்ற கைகளை நீட்டி தப்பிக்க முயன்ற அந்த ஓநாய்ப்படையைச் சுற்றி இறுக்கமாகச் சுற்றி அவர்கள் அனைவரும் கழுத்தை நெரித்துக் கொல்லப்படும் வரை அகிலன் ஒரு மூலையில் கூடி உன்னிப்பாகக் கவனித்து விடாமுயற்சியுடன் கற்றுக்கொண்டான். இது ஒரு அரிய வாய்ப்பு. சூசான் டார்க் கேவலியின் ஒரு பகுதியாக இல்லாத தன்னை போன்ற ஒரு வெளியாரை இவ்வளவு சுதந்திரமாக பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் ஏன் அனுமதிப்பார் என்பது அவனுக்கு புரியவில்லை. என்றாலும் அகிலன் நிச்சயமாக வெட்கப்படவில்லை. அன்றைய தலைசிறந்த தளபதிகளில் ஒருவரிடமிருந்து போர்க்கலையை கற்றுக்கொள்ள அனைவருக்கும் இதுபோன்ற வாய்ப்பு கிடைப்பதில்லை. இறுதியாக இராணுவ உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இருண்ட குதிரைப்படையைச் சேர்ந்த ஒரு தளபதி அமைதியாக முகாமிலிருந்து வெளியேறினார். எந்த ஆட்சேபனையும் இல்லை, கருத்து வேறுபாடுகளும் இல்லை. இந்த இராணுவம் சுசானின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு பழகிவிட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படிந்தவரை ஒன்றன்பின் ஒன்றாக வெற்றிகளைப் பெற்றனர். தவறாமல் அதிகாரம் இந்த வழியில் நிறுவப்படுகிறது. ஒரு தளபதி தனது ஆட்களை ஒன்றன்பின் ஒன்றாக வெற்றிக்கு அழைத்துச் செல்லும்போது அவர் போர்வீரர்களின் இதயங்களில் ஒரு கடவுளாக மாறுகிறார். உண்மையில் அதனால்தான் வெற்றிகரமான தளபதிகள் எப்போதும் மன்னரின் சந்தேகத்திற்கும் கவலைக்கும் ஆளாகிறார்கள். இராணுவத்தின் தனித்துவமான சமூகத்தில் அனைத்தும் வெற்றியின் மூலம் பேசப்படுகின்றன. நீங்கள் பெயரளவிலான அரசராக இருந்தாலும் உங்கள் வீரர்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல முடியாவிட்டால் உங்கள் உத்தரவுகள் நிறைவேற்றப்படாது. காரணம் எளிது. இந்த வீரர்களுக்கு அரசியல் புரியவில்லை, விசுவாசம் கூட புரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு எளிய விதி புரிகிறது. ஒரு போரில் தோற்றால் ஒருவர் இறந்துவிடுவார் என்று அர்த்தம். அந்த நபர் நீங்களாகவே இருக்கலாம். எனவே உயிர் வாழ நீங்கள் வெல்ல வேண்டும். கலகம் வெற்றிக்கு வழிவகுத்தால் அவர்களும் தளபதியை பின்தொடர்ந்து தயக்கமின்றி கலகம் செய்வார்கள். அகிலன் தனது கவசத்தை சரிசெய்து உடல் பலத்தை வளைத்தார். நிச்சயமாக அவனுக்கு எந்த இராணுவ உத்தரவுகளும் கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு வெளியாள். அவனைத் தவிர இங்கே இன்னொரு வெளியாள் இருந்தார், ஆர்த்தி. இந்த பெண் மந்திரவாதி ஆச்சரியப்படும் விதமாக தூங்கத் தொடங்கினாள். அவள் தலையை மெதுவாகவும் அழகாகவும் ஆட்டினாள். ஆனால் அவளை குறை சொல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் நள்ளிரவில் அழைக்கப்பட்டாள். பின்னர் ஒரு நாள் முழுவதும் பதட்டமான சண்டை நடந்தது. முந்தைய இராணுவ கூட்டத்தை அவளுக்குப் புரியவில்லை. அதனால் அவள் தவிர்க்க முடியாமல் தூங்க ஆரம்பித்தாள். ஏய், எழுந்திரு! அகிலன் அருகில் வந்து ஆர்த்தி முழங்கையால் தன் கையால் எழுப்பினான். டோட், என்ன நடக்குது? ஆர்த்தி குழப்பத்தில் தலையை உயர்த்தினாள். அகிலனின் கிண்டல் புன்னகையை பார்த்து உடனடியாக சிவந்தாள். அங்கே சுசான் இன்னும் அமைதியாக ஏரில்டாசனுடன் ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தார். வெளியாட்கள் இருவரின் செயல்களையும் அவர் அறியாதது போல் தோன்றியது. போர் முடிந்துவிட்டதா? ஆர்த்தி தன் மாமாவை பார்த்தாள். அவன் தன்னை கவனிக்கவில்லை என்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சுவிட்டாள். இது இன்னும் முழுமையாக முடியவில்லை. சிதறிக்கிடக்கும் ஓநாய்ப்படையை மீண்டும் ஒன்று சேர்ப்பதையும் குறிப்பாக தென்மேற்கில் உள்ள முக்கிய ட்ரோல் படையில் சேருவதையும் தடுக்க நாம் இப்போது வேட்டையாட வேண்டும்.
ஆர்த்தியின் புருவங்கள் லேசாக சுருங்கின. ஆனால் அவள் எந்த புகாரும் சொல்லாமல் விரைவாக தன் தீர்மானத்தை கடினப்படுத்திக் கொண்டாள். உண்மையைச் சொன்னால், பிரபுவின் வளர்ப்பு மகள் மிகுந்த மன உறுதியைக் காட்டினால், பிரபுக்களிடையே பொதுவாகக் காணப்படும் அந்த ஆடம்பரமான நடத்தை எதுவும் இல்லை. மந்திரவாதிகள் பொதுவாக பலவீனமான உடல்களைக் கொண்டுள்ளனர். ஆனாலும் அவள் மற்றவர்களுடன் தொடர்ந்து இணைந்திருந்தால் அது உண்மையில் பாராட்டத்தக்கது. ஆர்த்தி. சுசான் ஒரு பார்வை பார்த்து மெதுவாகச் சொன்னார், நீ ஏர்லுடன் இருப்பாய். தசன் போர்க்களத்தை சுத்தம் செய்ய வேண்டும். நான் இராணுவத்துடன் பின்தொடர்வதைத் தொடர்வேன். சரி. ஆர்த்தி தனது மாமா தன்னைப் பற்றி அக்கறை காட்டுகிறார் என்பதைப் புரிந்துகொண்டு கீழ்ப்படிந்தாள். அடுத்து சுசன் அகிலன் பக்கம் திரும்பினார். நெய்ட் அகிலன், நீ என்னை பின்தொடர்வாயா அல்லது ஏர்ல் டாசனுடன் தங்குவாயா? அகிலன் உடனடியாக தனது மார்பை நேராக்கினார். நான் உன்னை பின்தொடரத் தேர்வு செய்கிறேன். பின்னால் இருப்பது பாதுகாப்பானது மற்றும் ஆர்த்தியுடனான தனது உறவை மேலும் வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கும் என்றாலும், அதைவிட முக்கியமானது என்ன என்பதை அகிலன் அறிந்திருந்தார். இது போன்ற ஒரு சிறந்த கற்றல் வாய்ப்பை அவன் விட்டுவிட முடியாத ஒன்றல்ல. இப்போது ஆர்த்திவிட சுசான்தான் அகிலனுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானராக இருந்தார். நல்லது. சுசான் தலையசைத்துவிட்டு கூடாரத்திலிருந்து வேகமாக வெளியேறினார். அகிலன் உடனடியாக அவரை பின்தொடர்ந்து ஓடினார். ஓநாய்ப்படையின் எச்சங்கள் பிரதான பூதப்படையில் சேருவதைத் தடுக்க டார்க் குதிரைப்படை ஒரு வலையை அமைத்திருந்தாலும், அனைத்து திசைகளிலும் செல்லும் பாதைகளைக் கொண்ட அங்கே சுசான் இன்னும் அமைதியாக ஏர்ல் டாசனுடன் ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தார். வெளியாட்கள் இருவரின் செயல்களையும் அவர் அறியாதது போல் தோன்றியது. போர் முடிந்துவிட்டதா? ஆர்த்தி தன் மாமாவை பார்த்தால், அவன் தன்னை கவனிக்கவில்லை என்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சுவிட்டாள். இது இன்னும் முழுமையாக முடியவில்லை. சிதறிக்கிடக்கும் ஓநாய்ப்படையை மீண்டும் ஒன்று சேர்ப்பதையும், குறிப்பாக தென்மேற்கில் உள்ள முக்கிய ட்ரோல் படையில் சேருவதையும் தடுக்க நாம் இப்போது வேட்டையாட வேண்டும். ஆர்த்தியின் புருவங்கள் லேசாக சுருங்கின. ஆனால் அவள் எந்த புகாரும் சொல்லாமல் விரைவாக தன் தீர்மானத்தை கடினப்படுத்திக் கொண்டாள். உண்மையைச் சொன்னால், பிரபுவின் வளர்ப்பு மகள் மிகுந்த மன உறுதியைக் காட்டினால், பிரபுக்களிடையே பொதுவாகக் காணப்படும் அந்த ஆடம்பரமான நடத்தை எதுவும் இல்லை. மந்திரவாதிகள் பொதுவாக பலவீனமான உடல்களைக் கொண்டுள்ளனர். ஆனாலும் அவள் மற்றவர்களுடன் தொடர்ந்து இணைந்திருந்தால் அது உண்மையில் பாராட்டத்தக்கது. ஆர்த்தி. சுசான் ஒரு பார்வை பார்த்து மெதுவாகச் சொன்னார், நீ ஏர்லுடன் இருப்பாய். தசன் போர்க்களத்தை சுத்தம் செய்ய வேண்டும். நான் இராணுவத்துடன் பின்தொடர்வதைத் தொடர்வேன். சரி. ஆர்த்தி தனது மாமா தன்னைப் பற்றி அக்கறை காட்டுகிறார் என்பதைப் புரிந்துகொண்டு கீழ்ப்படிந்தாள். அடுத்து சுசன் அகிலன் பக்கம் திரும்பினார். நெய்ட் அகிலன், நீ என்னை பின்தொடர்வாயா அல்லது ஏர்ல் டாசனுடன் தங்குவாயா? அகிலன் உடனடியாக தனது மார்பை நேராக்கினார். நான் உன்னை பின்தொடரத் தேர்வு செய்கிறேன். பின்னால் இருப்பது பாதுகாப்பானது மற்றும் ஆர்த்தியுடனான தனது உறவை மேலும் வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கும் என்றாலும், அதைவிட முக்கியமானது என்ன என்பதை அகிலன் அறிந்திருந்தார். இது போன்ற ஒரு சிறந்த கற்றல் வாய்ப்பை அவன் விட்டுவிட முடியாத ஒன்றல்ல. இப்போது ஆர்த்திவிட சுசான்தான் அகிலனுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானராக இருந்தார். நல்லது. சுசான் தலையசைத்துவிட்டு கூடாரத்திலிருந்து வேகமாக வெளியேறினார். அகிலன் உடனடியாக அவரை பின்தொடர்ந்து ஓடினார். ஓநாய்ப்படையின் எச்சங்கள் பிரதான பூதப்படையில் சேருவதைத் தடுக்க டார்க் குதிரைப்படை ஒரு வலையை அமைத்திருந்தாலும், அனைத்து திசைகளிலும் செல்லும் பாதைகளைக் கொண்ட அப்படியிருந்தும் பூதப் பேரரசுக்குள் அவரது கௌரவம் தொடர்ந்து வளர்ந்து வந்தது. இந்த விசித்திரமான சூழ்நிலைக்குக் காரணம், கும்பிக் தொடர்ந்து தோற்றாலும் அவரது இழப்புகள் மிகவும் கௌரவமானவை. சில சமயங்களில் சூசனுக்கு எதிராகவும் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். வேறு எந்த ட்ரோல் ஜெனரலும் டார்க் குதிரைப்படையை எதிர்கொண்ட போதெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டனர். எனவே குட்டை மனிதர்களில் மிக உயரமானவராக இருந்த கும்பிக் வார்கின் சூசானை எதிர்த்து நிற்கும் திறன் கொண்ட ஒரே ட்ரோல் ஜெனரலாக உருவெடுத்தார். சூசான் போர்முனைகளில் இருந்து வெளியேறியதை பயன்படுத்திக் கொண்ட இந்த தெற்குப் படையெடுப்பு இளவரசர் கும்பிக் இறுதியாக நிம்மதி பெருமூச்சுவிட அனுமதித்தது. தொடர்ச்சியான வெற்றிகளுடன் அவர் உலகிற்கு நிரூபித்தார், கும்பிக் திறமையற்றவர் என்பதல்ல, ஆனால் சுசான் மிகவும் வலிமையானவர் என்பதுதான் காரணம். நீங்கள் நம்பவில்லை என்றால் பாருங்கள், சூசான் போய்விட்டால் வடக்குப் பகுதியில் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் சூசான் உண்மையில் மீண்டும் திரும்பி வந்துவிட்டார் என்பது அவருக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது. மேலும் அவர் அதை மிகவும் இரகசியமாகச் செய்தார். கும்பிக்கை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்.
இறுதியாக பேச இளவரசர் கும்பிக் நீண்ட நேரம் எடுத்தார். அவரது கரகரப்பான குரல் கட்டளை கூடாரத்தில் எதிரொலித்தது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இருப்பினும் கூடாரத்தில் இருந்த மற்ற ட்ரோல் ஜெனரல்கள் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். கூடாரம் முழுவதும் பயங்கர அமைதி நிலவியது. அத்தியாயம் 50. துன்புறுத்தல். வான பனி சமவெளியில் மதிய சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. லேசான வெப்பத்தைக் கொண்டு வந்தது. இருப்பினும் பூதப்படையின் வீரர்கள் எலும்பை உறைய வைக்கும் குளிரை மட்டுமே உணர்ந்தனர். ஒரு கட்டத்தில் டார்க் கேவலிசாரணர் குதிரைப்படையின் நிழல்கள் இராணுவத்தைச் சுற்றித் தோன்றத் தொடங்கின. தூரத்திலிருந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தன, அவற்றின் இரையைப் பார்ப்பது போல. பூதப்படையில் இருந்த 2,00,000க்கும் மேற்பட்ட பூதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த டார்க் கேவலிஸ் கவட்கள் யானைக்கு அருகில் இருக்கும் எறும்புகளைப் போலவும் பலவீனமாகவும் குறிப்பிடத்தக்கவையாகவும் இருந்தன. யானை சாதாரணமாக தனது காலை தூக்கினால் அவற்றை மிதித்துக் கொள்ள முடியும் என்பது போல. இருப்பினும் உண்மையில் பதட்டமாக இருந்தது யானை, அதாவது பருமனான பூதப்படை. 2,00,000க்கும் அதிகமான வெற்றி பெற்ற அசல் இராணுவம் நீண்ட அணிவகுப்பின் போது தவிர்க்க முடியாமல் சிதறடிக்கப்பட்டது. குறிப்பாக கொள்ளைப் பொருட்களைக் கொண்டு செல்வதற்கு பொறுப்பான பின்புற இராணுவம் நீண்ட காலத்திற்கு முன்பே முன்னோக்கிய இராணுவத்தின் பார்வையை இழந்தது. இருப்பினும் இராணுவத்திற்கு அருகில் சுற்றிக் கொண்டிருந்த ஓநாய்ப்படை இருண்ட குதிரைப்படையால் தாக்கப்பட்ட செய்தி அவர்களை எட்டியதும் இந்த பூதப்படை திடுக்கிட்ட மீன் கூட்டத்தைப் போல உடனடியாக ஒன்றுகூடத் தொடங்கியது. மேலும் தெற்கு இளவரசர் கும்பிக்கின் கட்டளையின் கீழ் வடக்கு பிரதேசத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட மனித அடிமைகள் நேரடியாக பனி சமவெளியில் கைவிடப்பட்டனர். ஆம், ட்ரோல் ஆர்மி டார்க் கேவலியின் முக்கிய படையின் நிழலை பார்ப்பதற்கு முன்பே தான் விழுங்கியதை வயிற்றில் தானாக முன்வந்து துப்பியது. இந்த மனித அடிமைகள் இராணுவத்திற்கு ஒரு சுமையாக மாறுவார்கள். அவர்களை தூக்கி எறிவது நல்லது என்று இளவரசர் கும்பிக் மிகவும் தெளிவாக இருந்தார். இந்த 50,000 மோசமான ஆடை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மனித அடிமைகள் பனி சமவெளியில் உறைந்து இறந்துவிடுவார்களா என்பது இனி அவரது கவலையாக இருக்கவில்லை. இந்த 50,000 மனித அடிமைகளை டார்க் குதிரைப்படை ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை இளவரசர் கும்பிக் தனது கனவில் கூட சிரிப்பார். டார்க் கேவலிசாரணர்கள் உண்மையில் இந்த 50,000 கைவிடப்பட்ட மனித அடிமைகளைக் கண்டுபிடித்தனர். ஆனால் அவர்கள் சுசானிடம் செய்தியைத் தெரிவித்தபோது சுசான் தயங்கவில்லை, அவர்களை புறக்கணிக்கத் தேர்ந்தெடுத்தனர். கொடூரமான, இரக்கமற்ற, ஆனால் ஒரு தளபதிக்கு ஏற்ற முடிவு. டார்க் குதிரைப்படை ஏற்கனவே அதிக உணவுப் பொருட்களுடன் இலகுவாக பயணித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் இந்த மனித அடிமைகளை ஏற்றுக்கொண்டால் பனி சமவெளியில் அனைவரும் ஒன்றாக பட்டினியால் இறந்து போவதுதான் இதன் விளைவு. இந்த நேரத்தில் டார்க் குதிரைப்படைக்கு பிரதான பூத இராணுவத்தை சமாளிக்கக்கூட நேரம் இல்லை. அவர்கள் இன்னும் முன்பு தோற்கடிக்கப்பட்ட ஓநாய்ப்படையின் எச்சங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து படுகொலை செய்து கொண்டிருந்தனர். சுசானின் மூலோபாய இலக்கு தெளிவாக இருந்தது. முதலில் இந்த ஓநாய்ப்படையை முற்றிலுமாக அழிப்பது, எதிரியின் ஒரே எதிர்ப்பை ஒழிப்பது, பின்னர் மெதுவாக பிரதான பூத இராணுவத்தை உலர்த்துவது. ஓநாய்ப்படையின் எச்சங்களைத் தேடும் பணி 5 பகல் மற்றும் இரவுகள் முழுவதும் நீடித்தது. ஆரம்ப முகாம் சோதனை உட்பட மொத்தம் 70,000 ஓநாய்ப்படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக டார்க் குதிரைப்படை மதிப்பிட்டுள்ளது. ஆம், கொல்லப்பட்டார், பிடிபடவில்லை. பூதப்படை மனித அடிமைகளை கைவிட்டுவிட்டதைக் கண்டுபிடித்த தருணத்திலிருந்து சுசான் எந்த பூதக் கைதிகளையும் பிடிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இதற்குள் இந்த ஓநாய்ப்படை அதன் சண்டை வலிமையை முற்றிலுமாக இழந்துவிட்டது. மீதமுள்ள சில சிதறிய தப்பியோடியவர்கள் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் இருந்தனர். பின்னர் சுசான் டார்க் குதிரைப்படையை மீண்டும் ஒருங்கிணைக்கத் தொடங்கினார். சிறிது ஓய்வுக்குப் பிறகு அவர்கள் ட்ரோல் இராணுவத்தின் இருப்பிடத்தை நெருங்கத் தொடங்கினர். இந்த போரின் இறுதி துடைப்புப் பணி அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கிவிட்டது. மெதுவாக முன்னேறி வந்த ட்ரோல் ஆர்மி எலும்பு ஆழமான கட்டியைப் போல எப்போதும் தங்களை நிழலாடி வந்த டார்க் கேவலிஸ் கவட்கள் திடீரென காற்றில் மறைந்துவிட்டதைக் கண்டுபிடித்தனர். இது ட்ரோல் வீரர்களை ஓரளவு திகைக்க வைத்தது. ஆனால் இளவரசர் கும்பிக் உடனடியாக பதற்றமடைந்தார். ஏனென்றால் சாரணர்கள் காணாமல் போனது. இருண்ட குதிரைப்படையின் முக்கிய படை வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். எதிர்பார்த்தது போலவே பனி சமவெளியில் குவிந்திருந்த பனி நடுங்கத் தொடங்கியது. குதிரை குளம்புகளின் சத்தம் லேசாகக் கேட்டது. பூத வீரர்கள் சுற்றிப் பார்த்தார்கள். இருண்ட குதிரைப்படை படைகள் எல்லா திசைகளிலிருந்தும் தங்களை தாக்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக கொம்பின் வெறிச்சோடிய சத்தம் கேட்டது. சிறிது நேர குழப்பத்திற்குப் பிறகு
பூதப்படை எதிரியைச் சந்திக்க ஒரு அமைப்பை உருவாக்கத் தொடங்கியது. இருப்பினும் பூதப்படையினரிடையே பீதி இன்னும் கட்டுக்கடங்காமல் பரவிக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு எண்ணிக்கையில் நன்மை இருந்தபோதிலும் கருப்பு சிங்கக்கொடி ஏதோ ஒரு வசீகரிக்கும் பேய் சக்தியைக் கொண்டிருப்பதாகத் தோன்றியது. அது வான பனி சமவெளிக்கு மேலே வானத்தில் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அது ட்ரோல்களுக்கு பெரும் அழுத்தத்தைக் கொண்டு வந்தது. இருண்ட குதிரைப்படை விரைவாக வந்தது. இடி போன்ற குளம்புகளின் சத்தங்களுடன் ஒரு டஜன் குதிரைப்படைப் படைகள் பூதப்படையைச் சுற்றி எல்லா திசைகளிலிருந்தும் கூடியிருந்தன. டார்க் கேவலியின் ஒவ்வொரு படையிலும் சுமார் 1000 உறுப்பினர்கள் இருந்தனர். மொத்தம் 20,000த்திற்கும் குறைவானவர்கள். 2,00,000த்திற்கும் அதிகமான ட்ரோல் ஆர்மியின் பலத்துடன் ஒப்பிடுகையில் அது ஒரு மரத்தை சவால் செய்யும் எறும்புகளைப் போல உணர்ந்தது. ஆனாலும் இருண்ட குதிரைப்படை வட்டமிட்ட விதத்தைப் பார்த்தால் இந்தப் போர்க்களத்தின் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அவர்களே என்பது போல் இருந்தது. அவர்கள் நெருங்கியதும் டார்க் குதிரைப்படையின் இந்த படைகள் விரைவாக தங்கள் திசையை மாற்றிக்கொண்டன. பூதப்படையின் பக்கவாட்டில் இருந்து கடந்து சென்றன. அவர்கள் தங்கள் வில்களை ஏற்றி குறிவைத்தனர். அதைத் தொடர்ந்து எண்ணற்ற வில்லு நாண்கள் ஒன்றாக ஒலிக்கும் சத்தம் கேட்டது. வானத்தை மூடும் வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தைப் போன்ற இருண்ட அம்புகளின் வெள்ளம் பூதப்படையை நோக்கிப் பாய்ந்தது. பயப்படாதே, கேடயங்களை உயர்த்துங்கள், கேடயங்களை உயர்த்துங்கள், வில் வீரர்கள் தயார், ஈட்டி வீரர்கள் தயார், நகராதே, பின்வாங்காதே, தொடர்ந்து உருவாக்கம். த்ரோல் ஆர்மி முழுவதும் இராணுவ உத்தரவுகள் இடைவிடாது ஒலித்தன. உடனடியாக இடி போன்ற பாய்ச்சல் சத்தங்களால் மூழ்கடிக்கப்பட்டன. அம்புகள் பெருமழை போலப் பொழிந்து கேடயங்களைத் துள்ளிக் குதித்தன. இருப்பினும் அம்புகள் சதையை துளைக்கும் சத்தங்களும் அதைத் தொடர்ந்து ட்ரோல்களின் அலைகள் விழும் சத்தங்களும் கேட்டன. அவற்றின் அழுகை போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. கருணை இல்லை, தயக்கமும் இல்லை. இருண்ட குதிரைப்படை இந்தப் போரை மிகவும் கொடூரமான, மிகவும் வன்முறையான முறையில் தொடங்கியது. இந்த கட்டத்தில் பூதப்படை ஒரு வட்ட ஓட்டாக சுருங்கியது. மேலும் இருண்ட குதிரைப்படையின் படைகள் ஒரு வட்டத்திற்கு தொடுகோடுகள் போல இருந்தன. பூதப்படையின் பக்கவாட்டுகளைக் கடந்து விரைந்து சென்று தொடர்ந்து அம்பு மழையை ஏவியது. 20,000 குதிரைப்படை வீரர்கள் கடந்து சென்ற பிறகு பூதப்படையின் உருவாக்கத்தில் தெளிவான கோடுகள் தோன்றின. அது புயலால் அழிக்கப்பட்ட ஒரு வயல்வெளியைப் போலத் தோன்றியது. எண்ணற்ற சடலங்களாலும் காயமடைந்த வீரர்களை புலம்பியபடியும் இருந்தது. இருப்பினும் த்ரோல்கள் தள்ளுமுள்ளுகள் அல்ல. முதல் அலையின் தீவிரத் தாக்குதலிலிருந்து தப்பியவுடன் படைப்பிரிவில் இருந்த வில்லாளிகளும் ஈட்டி வீரர்களும் அமைதியடைந்தனர். அதிகாரிகளின் கட்டளையின் கீழ் அவர்கள் இருண்ட குதிரைப்படையை நோக்கி அம்புகளை எய்து ஈட்டிகளை வீசத் தொடங்கினர். சிறிது நேரம் அம்புகளும் ஈட்டிகளும் வானத்தில் குறுக்காகப் பறந்து மனிதர்கள் மற்றும் பூதங்களின் உயிரை பறித்தன. ஆயினும்கூட டார்க் குதிரைப்படை சூழ்ச்சித்திறனில் முழுமையான நன்மையைக் கொண்டிருந்தது. பூதத்தின் எதிர் தாக்குதலின் போது அவர்கள் சிதறி விலகி ஓநாய்களின் கூட்டத்தைப் போல பூத அமைப்பின் சுற்றளவைச் சுற்றித் திரிந்தனர். ஒரு திறப்பு அல்லது பலவீனத்தை அவர்கள் கவனித்தவுடன் அவர்கள் உடனடியாக ஒரு கடிக்கு விரைந்து செல்வார்கள். மேலும் பூதங்கள் எதிர்வினையாற்றுவதற்கும் அவர்களின் பாதுகாப்பு அல்லது எதிர் தாக்குதலை ஒழுங்கமைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பு தங்கள் போர் குதிரைகளின் நன்மையுடன் விரைவாக பின்வாங்குவார்கள். குதிரைப்படை துன்புறுத்தல் தாக்குதலின் இந்த பாடப்புத்தக உதாரணம் காலை முழுவதும் நீடித்தது. ஒரு டஜன் டார்க் கேவலி படைகள் ஒரு கர்ஜனையுடன் பின்வாங்கிய பிறகுதான் ட்ரோல்களால் மூச்சு வாங்க முடிந்தது. உண்மையைச் சொன்னால் ட்ரோல் இராணுவத்தின் கணிசமான அளவைக் கருத்தில் கொண்டால் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்பு ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருந்தது. ஆனால் இந்த கடுமையான உளவியல் அழுத்தம் ஒவ்வொரு ட்ரோல் வீரரையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வடையச் செய்தது. டார்க் கேவல்ரி வெளியேறியவுடன் அவர்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே முகாமிட்டு சமைக்கத் தொடங்கி தங்கள் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தனர். ஆனால் சாப்பிட்ட உடனேயே மதியம் ஒரு தூக்கம் போடுவதற்கு முன்பே எல்லா திசைகளிலிருந்தும் டார்க் கேவல்ரி மீண்டும் தோன்றுவதைக் கண்டு ட்ரோல்ஸ் அதிர்ச்சியடைந்தனர். கிட்டத்தட்ட காலையின் மறுநிகழ்வைப் போலவே டார்க் குதிரைப்படை ஒரு டஜன் வித்தியாசமான குதிரைப்படைப் பிரிவுகளாகப் பிரிந்தது. ஒவ்வொன்றும் சுமார் 1000 வீரர்களைக் கொண்டிருந்தது. மீண்டும் ட்ரோல் இராணுவத்தை நோக்கித் தாக்கியது. டார்க் குதிரைப்படையின் உருவாக்கத்தை நன்கு அறிந்த அந்த ட்ரோல் தலைவர்கள் மதிய வேளையில் டார்க் குதிரைப்படையின் இந்த தொகுதி காலையில் இருந்ததை விட வெளிப்படையாக வித்தியாசமாக இருப்பதை விரைவாகக் கவனித்தனர். இது ஒரு போர்க்களப் போராக மாறிக்கொண்டிருந்தது.